ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிற. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸுடைய மூடி உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பாட்டிலையே யூஸ் பண்ண முடியாதுங்க. அப்படியே தூக்கி குப்பையில் தான் போடுவோம். அப்படி போடாமல் இந்த பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூடியை கழட்டி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இந்த பாட்டிலுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் பாட்டில், இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்போங்களா, இல்லை ஜூஸ் பாட்டிலாக இருந்தால் கூட ஓகே தான். ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதனுடைய பாட்டம் போர்ஷன் பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மேல் பகுதியை இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதிக்கு மேலே வச்சிடலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மூடி க்ளோஸ் ஆகிற இடம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளேஸில் கொஞ்சம் தள்ளி இந்த ரப்பர் பேண்டை 2 ரப்பர் பேண்டையுமே போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் மேலே அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அதை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம கீழே இருக்கக்கூடிய, அதாவது வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணுற மாதிரி காட்டுங்க. வாட்டர் பாட்டில் உருகிடுற மாதிரி ஹீட் பண்ணிடாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கீழே இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் உருகக்கூடாது, பட் மேலே இருக்க பாட்டில் உருகணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஹீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம மேலே அட்டாச் பண்ண அந்த பாட்டில் நல்லா உருகி கீழே நம்ம வாட்டர் பாட்டில் வச்சோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த கேப்பை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடி உடஞ்ச பாட்டிலை அழகாக ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலை வெளியெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் வெளியே கொண்டு போகாமல் வீட்டுக்குள்ளவே நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைப்போம் இல்லைங்களா தண்ணி, ஸோ ஐஸ் வாட்டர்லாம் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்காக பருப்பு ஏதாச்சும் கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சாலும் லீக் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட சைடில் லீக் ஆகலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலுக்கு பதிலாக ஜூஸ் பாட்டிலுடைய டாப் போர்ஷனை அட்டாச் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த பாட்டில் கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்கும்னு தோணுதோ அந்த பாட்டிலை கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடில் மட்டும் 4 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கனகவள்ளி, அன்னபூரணி, சௌமியா, ஜனனி, மோகன், சல்மான், அஜிதா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கீழே 4 ஹோல்ஸ் போட்டுட்டேன். டாப்பில் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா நான் போட்ட மாதிரி 2 ஹோல்ஸ் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. நம்ம 4 ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம சின்னதாக ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கீழே அந்த சின்ன ஹோல்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து உள்பக்கமாக இன்செர்ட் பண்ணி வெளிப்பக்கமாக எடுத்து நாட் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹேங் பண்ணுறதுக்கு தாங்க. பாருங்கள், நான் கட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே பெயிண்ட் கூட விற்குது. அந்த பெயிண்ட் வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே பிளாக் கலர் கொடுத்துக்க போகிறேன். பாட்டமில், அதாவது இந்த பாக்ஸுடைய பாட்டமில் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் லைன்ஸ் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அப்படியே விட்டோம் அப்படின்னா எம்டியாக இருக்கும்ன்றதால நான் ஜஸ்ட் லைன்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை பாத்ரூமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்கில் ஹேங் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம ஆணிலாம் அடித்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆணி அடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஆணியில் இந்த கயிறை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி முடித்த பிறகு
அந்த ஹோல்ஸ் வழியாக ஒவ்வொரு டூத் ப்ரஷ்ஷையும் இந்த மாதிரி கீழே இருந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இன்சர்ட் ஆகும். மேலே வந்த பிறகு அந்த ப்ரஷ் வந்து அப்படியே லாக் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் டாப்பில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக பார்த்திங்கன்னா பேஸ்ட்டை இன்சர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. நம்ம என்ன தான் தோசை வந்து நல்லா ஊற்றினாலும் சம்டைம்ஸ் அந்த தோசை கல்லிருந்து பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆகிடும். ஸோ வரவே வராது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட்டில் தண்ணி விட்டுட்டு அதில் நீங்கள் இந்த தோசை கரண்டியை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே தோசையை எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ஈஸியாக தோசை கல்லில் ஒட்டாமல் தோசை வந்துடுங்க. எப்போச்சும் உங்களுக்கு தோசை இந்த மாதிரி வராமல் அடம் பிடிச்சிது அப்படின்னா இந்த மாதிரி தோசை கரண்டியை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசையை எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசை வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துணி காய வைக்கிற கிளிப் எடுத்திருக்கேன். அந்த கிளிப்பில் கொஞ்சமாக டபுள் சைட் டேப் கட் பண்ணி ஒரு சைடில் மட்டும் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு டோருடைய பேக் சைடில் நீங்கள் டோர் வந்து லாக் பண்ணும்போது செவுத்தில் பட்டு இந்த மாதிரி அந்த சுண்ணாம்பு எல்லாமே பிரிஞ்சு வந்துடுங்க. ஸோ அந்த மாதிரியான இடம் எதுவோ அந்த இடத்துல இந்த கிளிப்பை வந்து அந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த தாழ்பால் இருக்கிற இடத்துலையும் மேலே அந்த கைப்பிடி இருக்கிற இடத்துலையும் தான் வந்து டோர் வாலில் வந்து அடிக்கடி படுது. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல நிறையவே அந்த சிமெண்ட் கூட பிஞ்சு வந்திருக்குங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிளிப் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா டோர் வந்து நம்மளுக்கு செவுத்தில் படாது. இந்த கிளிப்பில் பட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டிட்டேன். க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த தாழ்பால் இந்த மாதிரி பொசிஷனில் இருந்தாலுமே நம்மளுக்கு டோரில் வந்து அந்த தாழ்பால் படவே படாது. ஸோ அதே மாதிரி கைப்பிடி இருக்குங்களா, அந்த இடத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பை ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கைப்பிடியும் டோரில் வந்து படாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு சுண்ணாம்புலாம் பிஞ்சு வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேல் பகுதியை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பாட்டம் போர்ஷன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 லிட்டர் தண்ணி பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன், அதனால் நல்லாவே பெருசாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பேக், அதாவது கிஃப்ட் பேக் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த கிஃப்ட் பேக்கை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாட்டிலுக்கு தேவையான அளவுக்கு அந்த கிஃப்ட் பேக்கை கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த பாட்டிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தனியாக நம்ம கிஃப்ட் ராப்பர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அழகான கிஃப்ட் பேக்ஸ் எல்லாம் எடுத்து கிஃப்ட் ரேப்பருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேப்பர்ஸ், அதாவது அந்த பேக்கை வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டின பிறகு நம்மளுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அழகாக சுற்றி அந்த பாட்டிலை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் அந்த பேக் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பேக்ஸை உள்பக்கமாக வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடி 2 எடுத்து சைடில் ஆப்போசிட் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிக் கவர்ஸ், சின்ன சின்ன கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கவர்ஸை ஒரே ஒரு கவர் எடுத்து கைப்பிடியை வெளியே பிடிச்சிக்கிட்டு மேலே இருந்து கீழே வந்து தள்ளி விட்டுருங்க. கை வச்சு தள்ளி விட்டுட்டு கைப்பிடிகளை அந்த பிளாஸ்டிக் மூடியில் வந்து பிடிச்சிருக்க மாதிரி அட்டாச் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு விட்டுறணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக இதை டஸ்ட்பினாக யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குப்பைகள்லாம் இந்த மாதிரி நம்ம டஸ்ட்பின் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அதுக்குள்ளே அழகாக போட்டுருவாங்க. டஸ்ட்பினுக்கு எதுக்கு டெக்கரேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? டஸ்ட்பினுக்கு டெக்கரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தான். இதை வந்து நான் குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சாப்பிட்ட பொருள்கள்லாம் போட தேவையில்லை. குழந்தைங்க கிட்ட சொல்லி பேப்பர்ஸ் மட்டும், இல்லை சாக்லேட் கவர்ஸ், அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து டஸ்ட்பினில் போடணும் அப்படின்னும்போது அவங்க டஸ்ட்பினுக்கு போய் போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா டக்குன்னு போட்டுருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு
பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.